திருருட்பா 6ஆம் திருமுறை 16 தற்சுதந்திரம் இன்மை. 1. இந்த உலகில் என் உடல், உயிர், பொருள் அனைத்தையும் உன்னிடமே ஒப்படைத்துவிட்டேன். இனி எனக்கென்று எந்தச் சுதந்திரமும் இல்லை. அருட்சோதியாகிய உன் இயற்கைச் செயலே அனைத்தும். எனக்கு இன்னும் துன்பம் தருவாயோ அல்லது அருளால் என்னை சோதிப்பாயோ எனத் தெரியவில்லை. உன் திருவுளத்தை அறியாத இந்த அடியவன் இனி என்ன செய்ய முடியும் என்று தன்னை முழுமையாக உன்னிடமே ஒப்படைக்கும் நிலையைச் சொல்கிறான். 2. ஆண்டவனே, நீ இன்னும் என்னை அணுகவில்லை என்று ஏங்கி ஏங்கி அழைக்கிறேன். என் அரசே, என் மணியே, என் வாழ்வே, அருளால் பெற்ற பொன்னே, அதிசயமான செம்மையான பொருளே, என் புகழே, உண்மை போதமே, தாயாகவும் தந்தையாகவும் உன்னை அழைப்பதற்குப் பிறகு இந்த அடியவனால் வேறு என்ன செய்ய இயலும் என்று முழு சரணாகதியை வெளிப்படுத்துகிறான். 3. சிறிய காரியத்திற்கே போய் மறந்து தடுமாறும் எனது நிலை, சிறிய அச்சம் வந்தாலே கலங்கிப் போகும் என் தாழ்ந்த தன்மை, உன் அருள் இல்லையெனில் ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியாத இந்த சிறியவன் என்ன செய்ய முடியும் என்று தன் இயலாமையை ஒப்புக்கொள்கிறான். 4. பாடச் சொன்னால் பாடுகிறேன், பணியச் சொன்னால் பணிகிறேன், சேரச் சொன்னால் சேர்கிறேன், உருகச் சொன்னால் உருகுகிறேன், உணவளித்தால் உண்ணுகிறேன், உறங்கச் சொன்னால் உறங்குகிறேன், ஆடச் சொன்னால் ஆடுகிறேன், எல்லாமே உன் இயக்கமே என்றால், தனக்கென்று ஒன்றுமில்லாத இந்த சிறியவன் இனி என்ன செய்ய இயலும் என்று கூறுகிறான். 5. நான் உடுப்பவன், உண்ணுபவன் என்று சொல்வதற்கே நாணம் வருகிறது. தடுப்பதும் தீர்ப்பதும், கொடுப்பதும், பிறப்பு இறப்பை நீக்குவதும், என்னுள் இன்ப அனுபவமாக எழுவதும், என்னைக் காக்கும் அடுப்பாக இருப்பதும் நீயே என்றால், இந்த அடியவன் தனக்கென என்ன செய்ய முடியும் என்று உன் முழு ஆதிக்கத்தை ஏற்கிறான். 6. சாவும் பிறப்பும் என்று சொல்லப்படும் இந்த பெரும் துன்பம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதை எண்ணி வருந்துவதற்கு அர்த்தமில்லை. இந்த வேதனையை நீக்குவது சபையில் நடனமாடும் உன்னாலே மட்டுமே இயலும், வேறு எந்த இறைவனாலும் முடியாது என்றால், இந்தச் சிறியவன் இனி என்ன செய்ய முடியும் என்று முறையிடுகிறான். 7. உன் தனித்தலைமைச் செயல்களை நினைப்பதற்கும் உரைப்பதற்கும் கூட இயலாத நிலையில் உன் பேரருள் இயக்கத்தால் அசைவதன்றி 5 தொழில்களையும் செய்யும் தேவர்களாலும் கூட தங்கள் சுதந்திரத்தால் ஒன்றும் செய்ய முடியாத போது மிகச்சிறிய துரும்பு போன்ற நான் என்ன செய்ய இயலும் என்று தன்னை அற்பமாகக் காண்கிறான். 8. கல்லை போன்ற மனத்தையும் ஒரு கணத்தில் கனியச் செய்து அனைவரும் வியக்கப் பக்குவ நிலை அருளையும் அளித்து அனைத்தையும் செய்ய வல்லவனாய் திருச்சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற உன்னைத் தவிர வேறு எதுவும் இயலாது என்றால், இந்த அடியவன் இனி என்ன செய்ய முடியும் என்று கூறுகிறான். 9. நான் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும், மாயையின் அலைகளில் சிக்கினாலும், உன் திருவுளமே எனக்கு துணை என்று எண்ணி, உன்னை என் உறவாகவும் உயிராகவும் கருதி வாழ்வதைத் தவிர இந்தச் சிறியவனால் வேறு என்ன செய்ய இயலும் என்று முழு நம்பிக்கையுடன் சொல்கிறான். 10. நீ இன்பத்தையே அளித்தாலும், துன்பத்தையே கொடுத்தாலும், உன் அருளே எனக்கு துணை என்று மனம் அடங்கி இருப்பதைத் தவிர வேறு வழியில்லை. எல்லாவற்றையும் கடந்தறியும் என் அன்பே, என் தாயே, என் தந்தையே, இந்தச் சிறியவனால் இனி என்ன செய்ய முடியும் என்று பாடல் நிறைவு பெறுகிறது.